உங்களோட மென்டல் ஹெல்த் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யுங்க ஒருக்கா வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்ஏல வந்து அது எடுக்கிறீங்கள தானே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த படத்தை படிக்காமல் எக்ஸாம் எழுதுறாக்களும் இருக்கும். சரிதானே? ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாடம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்லையும் கொண்டு வந்து அதை என்ன சொல்கிறது இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியிலையும் கலந்து கூட என்ன செய்யலாம் இப்போ கேள்வியில் போடுறோம். அதில் வர இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை இப்படி தொகுத்தெடுத்து வச்சிங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப் ஆகிக்கும் இந்த இருக்கிற டைமுக்குள்ளே. ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருமே வடிவாக மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ வடிவாக வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 100% கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 நீங்கள் எடுக்கலாம். சரிதானே? மெயின் ரிசோர்ஸ் புக்கும் அந்த வசனம் கூட மாற்ற முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026 பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் A-level எக்ஸாம் வந்து கிட்ட வரதால ஸோ இருக்கிற டைமுக்குள்ளே என்ன மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலான சில விஷயங்களை ஆஸ் அ 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட், கரண்ட்லி ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, என்ன மாதிரி எங்களோட எந்த லைஃப்ல சில எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி ஒரு சம்மரியாக நான் 3 சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி அடிஷ்னலாகவும் என்ன செய்யும் சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளும். முதலாவது வந்து பயாலஜியை பார்ப்போம். பயாலஜியை பொறுத்தவரையில் நான் வந்து கூட கஷ்டப்பட்ட சப்ஜெக்ட், அதாவது என்ன கூட கஷ்டப்படுத்தின சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் சரிதானே. அப்போ 3 பாடத்தில் ஒப்பிடும்போது எனக்கு பயாலஜி வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முதலாவது பயாலஜி எடுத்தால் உங்களோட ரிசோர்ஸ் என்னென்று முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது சப்ஜெக்ட், அதாவது எது எங்களோட சிலபஸ் அப்படின்னு தெரியும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்போ பாவிக்கிறது என்ன, எங்களோட ரிசோர்ஸ் புக். ஸோ 100% எங்களோட ரிசோர்ஸ் புக் தான் எங்களோட சிலபஸ். ஸோ அதை மீறி வெளியே யாரும் என்ன செய்ய தேவையில்லை, போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட சில டைம் என்ன எக்ஸாம் எடுக்கிறார்கள், சில டைம் பழைய நோட்ஸ் அதுகளை வந்து வச்சு படித்து கொண்டிருக்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், உங்களோட நோட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாகவே அந்த ரிசோர்ஸ் புக்காக தான் இருக்கணும். சரிதானே? அதே மாதிரி உங்களோட ப்ராக்டிக்கல் புக்ஸ் எல்லாம் இருக்குது தானே, ரைட்? அது 2 தான் உங்களோட மெயினான ரிசோர்ஸ் புக்ஸாக இருக்க போகுது. இப்போ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எஸ்ஏ எங்களோட ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எஸ்ஏவாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்க போகிற ஆன்சர்ஸ் வந்து அதிலிருந்து வந்ததாக தான் இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ரிசோர்ஸ் புக் இருக்குது. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து பாடமாக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் பாடமாக்கி என்ன செய்கிறது எழுத ட்ரை பண்ணுவாங்க. பட் பெரும்பாலும் அது பாசிபிள் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் பாடமாக்கல, எவ்வளோத்தை பாடமாக்குவீங்க? ஸோ தேர்ஸ் எ லிமிட். சரிதானே? ஸோ பாடமாக்குறத விட இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வரும், அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறன்றது. அப்போ பயாலஜி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி எஸ்சி 3க்குமே இங்கே மெயினாக ப்ராக்டிஸ் தான் மெயினான விஷயமாக வரப்போகுது. அப்பார்ட் ஃப்ரம் மெமரைஸ் பண்ணத்தான் வேணும், சில விஷயங்கள் பண்ணத்தான் வேணும். ஆனால் வெறும் மெமரைஸ் பண்ணுறதால மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருக்க முடியல. ஸோ மெமரைஸ் பண்ணுறதோட ப்ராக்டிஸ் பண்ணுறதும் மெயினாக நீங்கள் வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ஓகே. இப்போ எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், என்கிட்ட வந்து ஒரு எம்சிக்யூ கலெக்ஷன் புக் ஒன்று இருந்தது. அதாவது என்ன FWC பேப்பர்ஸ், அதே மாதிரி சார் தார ராயல் காலேஜ் பேப்பர்ஸ், அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு சொல்லி நிறைய பேப்பர்ஸ் வச்சு ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுக்கொண்டேன் நான். சரிதானே? அப்போ அந்த கலெக்ஷனில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன், இப்போ ஃபைனல் டைமில் நான் முதல்ல இருந்தே செஞ்சேன். பட் ஃபைனல் டைமில் அது கொஞ்சம் கூட செய்யப்பட்ட விஷயம். சரிதானே? அப்போ கலெக்ஷன் ஆஃப் பேப்பர் இருந்துச்சு. அப்போ மெயினாக எங்களுக்கு அடிப்படையான பேப்பர் எது, பாஸ் பேப்பர்ஸ். ஸோ பாஸ் பேப்பர்ஸுக்கு மேலே அதிகமாக இந்த பேப்பர் கலெக்ஷன் இருந்து. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, முதல்ல அது ஒரு செக்ஷன் படித்து முடிஞ்சால் அதில் என்ன செய்கிறேன், பாஸ் பேப்பர் செய்கிறேன். பாஸ் பேப்பர் தான் மெயின். அதுக்கு அடுத்ததாக தான் அடுத்த பேப்பருக்கு போகிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற கொஞ்சம் டைமில் இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ் பேப்பரை தான் ட்ரை பண்ணணும். அதுவும் நியூ சிலபஸ் 2019 அதுக்கு பிறகு வந்த நியூ சிலபஸ் பேப்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ ட்ரை பண்ணுற நேரம் முதலாவது உங்கள்கிட்ட என்னைக்கு உண்டா பாஸ் பேப்பர்ஸ், அதோட ஒஃபிஷியல் ஸ்கீம். இந்த பாஸ் பேப்பர் புக்ஸில் சில டைம் என்ன சொல்கிறது, ஸ்கீம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அதாவது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் சில இடங்களில் சில விஷயங்கள் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அஸ்டன் மாதிரி புக் கொஞ்சம் நல்ல. ஸோ அதில் வந்து ஒஃபிஷியல் ஸ்கீம் வந்து மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட சேர்மார் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி வந்து கட்டாயம் கேட்டால் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ ஒஃபிஷியல் ஸ்கீமை வந்து வச்சுக்கொள்ளுங்க. பயாலஜி மட்டுமே இல்லை, 3 சப்ஜெக்டும் தான். அப்போ
அஃபிஷியல் ஸ்கீம் அண்ட் பாஸ் பேப்பர் கட்டாயம் கையில் இருந்தால் நல்ல மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க, இப்போ எம்சிக்கு செய்ய போகிறீங்க, ஃபஸ்ட் ஐட்டம்னா எம்சிக்கு செய்ய போகிறீங்க. அப்போ எம்சிக்கு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு டைம் வச்சு டைம் செட் பண்ணி இது செய்யுங்க. சரிதானே? செஞ்சு பார்த்துட்டு உங்களால் செய்ய இயலாமல் இருக்கோ அந்த டைமுக்குள்ளே எத்தனை கொஷின் செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2019 செஞ்சுட்டு வரீங்க, 19 செய்கிறீங்க, 2 hours டைம் வச்சு செஞ்சு முடிக்கிறீங்க. முடிச்சது போகிற என்ன செய்வீங்க, மார்க் பண்ணி ஆன்சர் ஷீட்டை மார்க் பண்ணி என்ன செய்யுங்க, திருத்தி பாருங்கள் எத்தனை வருதுன்னு சொல்லி. சரிதானே? உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஒன்று கிடைக்கும் தானே, ரைட். அதை வச்சு நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு ஒரு ஐடியா வந்து உங்களை எடுத்துக்குள்ளே, இது ஒரு ப்ரோக்ரஸ் தானே. ஸோ ஒரு ஐடியா வந்து வரும், ஓ நான் இந்த லெவலில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு என்ன செய்யும் வரும், ரைட். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு கேள்வியாக திரும்ப நான் போவேன். இப்போ முதலாவது கேள்வி வந்து இப்போ காலமில் வருதுன்னு சொன்னால் ரிசோர்ஸ் புக் எடுத்து பெருட்டுவேன். பெருத்தி போட்டு அந்த காலமில் செக்ஷனில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லி நான் என்ன செய்வேன் பார்ப்பேன். அதாவது இந்த கொஸ்டினையும் பார்த்து அதுக்குரிய தியரியை என்ன செய்யணும், ரிசோர்ஸ் புக்கில் தேடி பார்த்து, ஓகே இதான் தியரி, அடிஷ்னலாக இந்த விஷயங்கள் இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கும் இருந்தால் இல்லை, எப்படி இந்த செக்ஷனில் வளமையாக உங்களுக்கு அது பேப்பர் செய்யும்போது விளங்கும், இந்த செக்ஷனில் இந்த கேள்வி கேட்டிக்கிறான், ஸோ இந்த கேள்வி அடுத்த முறை கேட்கலாம் சரியா, கேட்பான்னு இல்லை கேட்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கெஸ்ஸிங் ஒன்று உங்களால் என்ன செய்யலாம் இருக்கலாம். உங்களுக்கு கெஸ்ஸிங் ஒன்று எடுக்கணும். அது பேப்பர் தொடர்ந்து நிறைய பேப்பர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தானாகவே அந்த கெஸ்ஸிங் எடுக்கலாம், ரைட். வரும் இல்லை வரலாம், சரிதானே? அப்போ இப்போ காலம்னா அதில் வாசிக்கிறது, ஸோ அதில் தியரியை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, ஒருக்கா ஃபுல்லாக பார்த்துருவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா அதில் 5 கூட்டிருக்க போகுதுன்னு, அதில் ஒன்று தான் சரியாக போகுது. இதில் ஃபஸ்ட் வார கொஷின்ஸில் எல்லாம் அதில் மிச்சம் 4 பிள்ளையாக இருக்கும். அப்போ அந்த 4ஐயும் வந்து சின்ன சின்ன விஷயங்களால் வந்து பிள்ளையாகி இருப்பான். ஒரு வார்த்தை மிஸ்டேக்கால், ஒரு சின்ன சொல் மிஸ்டேக்கால் தூண்டுகிறது, ஊக்குவிக்கிறது, அப்படி இப்படிலாம் நிறைய இருக்கு. அப்படி சின்ன சின்ன விஷயங்களால் வந்து அது மிஸ்டேக் ஆக்கியிருப்பான் அந்த சென்டென்ஸை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் கொடுத்து பார்க்கணும் அந்த வேர்ட்ஸை, சரிதானே? இப்போ உங்களோட ஸ்கீம்லெல்லாம் ஸ்ட்ரக்சர்லெல்லாம் சில விஷயங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, இது இருந்தால் மட்டும்தான் கொடுங்க, அது மாதிரி இந்த வேர்டு இப்படி இருக்கணும், இந்த இது இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சும்மா பேப்பரை வேணும் தான் செஞ்சுட்டு போனால் விளங்காது. ஸோ வடிவாக ஸ்கீமோட ஒப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்யும், அவங்களுக்கு விளங்கும், ஓ இது தான் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இதை அப்போ நான் இதெல்லாம் சரியாக செய்யணும். டீச்சர்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு லாஸ்ட் டைமில் சொல்லிக்கொள்கிறேன், சரிதானே? ஸோ ஸ்கீம்ன்றது இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயமா வருது. அப்போ இது ஒரு எப்படி போகுதுன்னு சொன்னால், கேள்வியை பார்க்குறீங்க, திருத்துறீங்க, திரும்ப புக் பார்க்குறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கொஷின் பேஸ்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும், விளங்குதா? ஒரு கொஷின் பேஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான் இது இருக்கும். அதே மாதிரி 2வது கேள்வியை பார்க்குறீங்க, அதுக்குரிய தியரியை பார்க்குறீங்க, ஓகே இதான் இது, நான் மிஸ்டேக் விட்டுருக்கேன்டா, அதை நான் என்ன செய்யணும் என்ன மாதிரின்னு பார்த்து இப்படி என்ன செய்கிறீங்க, 50 கேள்விக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் சிலபஸும் கவர் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கே ஒரு திருப்தி ஒன்று வரும், சரிதானே? அப்போ அப்படி நான் ஒரு ஃபுல் ரிவிஷன் ஒன்று என்ன செய்கிறேன், நீங்கள் செய்கிறேன், ஒரு பேப்பர் முடியும் நான் இப்படி செஞ்சு கொண்டு போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட டைம்களை வந்து ஒதுக்கி கொள்ளுங்க, சரிதானே? அப்போ இப்போ எனக்கு நான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இப்போ இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இப்படி நான் என்ன செய்வேன், 2019 செஞ்சிட்டேன்னா 2020, 2021, 2022, 2023, 2024, 25 தொடர்ந்து செஞ்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹோல் சிலபஸுமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு மாதிரி ஃபுல்லாகவே பார்த்த மாதிரி போயிடும். எதுக்காக வேண்டி, எம்சிக்யூக்காக வேண்டி. ஸோ எம்சிக்யூலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ரிவிஷன் செஞ்ச மாதிரி என்ன போயிடும். ஸோ அது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ இது பாஸ் பேப்பர் மட்டும்தான் நான் சொன்னேன். அதே மாதிரி மற்ற பேப்பர்லாம் லாஸ்ட் டைமில் வரும், நிறைய மாடல் பேப்பர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம், சரிதானே? ஸோ அப்படி ட்ரை பண்ணி கொஷின் செஞ்சு என்ன செய்யுங்க, ரீகால் பண்ண பாருங்கள். தனியாக வெறும் கொஷின்ஸை செய்யாமல், பாஸ் பேப்பர் செய்யாமல் நீங்கள் ரிசோர்ஸ் புக்கை வச்சு பாடமாக்கி பெருசாக பிரயோசனம் வந்து உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை, சரிதானே? அதோட இப்போ வர கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறது, பாடமாக்குறதை விட கனெக்ட் பண்ணி படிச்சிருந்தால் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சில டைம் எஸ்ஏ கூட சில டைம் என்னது செகண்ட் யூனிட்டை 5th யூனிட்டோட கனெக்ட் பண்ணுவான், அல்லது 6 or 7 கனெக்ட் பண்ணுவான், அப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கொள்ளுங்க பயாலஜியை பொறுத்தவரையில், சரிதானே? 2வது பாடத்தை 3வது பாடத்தோட கனெக்ட் பண்ணி கேட்டுருவான். இப்போ 2024 முதலாவது எஸ்ஏவோட அப்படி தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். போஸ்ட்போலிபிட் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி 2வது வேறு எதை கேட்டிருந்தான், ஓகே அப்படி கேட்டிருந்தான். ஸோ அதுகளில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, கனெக்ட் பண்ணி கனெக்ட் இல்லாத மாதிரியே கேட்பான்.
அப்போ என்ன மாதிரி இதோட எதை கேட்கலாம், அதோட எதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு பாடத்தில் இருந்தால் ஒரு கேள்வி வரும் அப்படின்ட்டு, ஒரு எஸ்ஐ கேள்வி ஒரு பாடத்தில் இருந்தால் வரும் அப்படின்லாம் இப்போ இல்லை. சரிதானே? அவன் நினச்சா என்ன வேணாலும் கேட்பான். ஸோ அதால் எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இதை கேட்டால் அதோட தொடர்புபடுத்தி இது எழுதக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். சரிதானே? அதுக்கு வடிவாக பார்த்துக்கொள்ளும். ஸோ அதுக்கும் பேப்பர் ப்ராக்டிஸ் தான். நிறைய பேப்பர் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ வர கூடுதலான மாடல் பேப்பர்ஸில் அந்த மாதிரி தான் கேள்வி வருது. ஸோ அதால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அதே நேரம் எஸ்சியை பொறுத்தவரையில் எழுதி பார்க்கத்தான் வேணும். சரிதானே? முதலாவது நீங்களாக நார்மலாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடிவாக எல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. சும்மா என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் தானே, இருக்குங்க சும்மா பேப்பரில் ஏதாவது எழுதுங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு போங்க. ஆனால் என்ன எழுதுகிறோம்னு மைண்டில் இருக்கிறது தானே மெயின். சொல்லிட்டு போங்க. வடிவாக தெளிவாக எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ப்ராக்டிஸுக்காக அப்படி சொல்கிறேன். சரிதானே? அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, எது மிஸ் ஆகுது, எது மிஸ் ஆகலை, எது ஆட் பண்ணி கொள்ளணும் அப்படின்றது ஸ்கீமை பார்த்து வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்கீமில் இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நான் தேவை, அடிப்படை, அத்தியாவசியம் இருக்குது தானே, அந்த விஷயங்களை பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 8 நாள் இதுலேயே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்போ அப்படி செய்ய அவங்களுக்கு எஸ்ஸே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 150 மார்க்ஸுண்டா அதில் ஒரு 100க்கு உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்கும். அந்த 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கீங்க. ஒரு நார்மலாக படிக்கிறவர்கள் கட்டாயம் அந்த 100 மார்க்ஸ் எடுக்கலாம். அந்த 50 மார்க்ஸ் இதுக்குள்ள இருக்குன்னா அந்த பெர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு ஆன்சர், அதாவது ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் கம்ப்ளீட் ஆன்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சரியாக அவங்களுக்கு இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு கொடுக்குறத விட அதை கம்ப்ளீட் பண்ணணும். சரி, அடிஷ்னலாக சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க பாஸ் பேப்பரில், அதே மாதிரி உங்களோட ரிசோர்ஸ் புக்கில். ஸோ அதில் வடிவாக மென்ஷன் பண்ணி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆன்சராக என்ன செய்யணும், கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களால் கிட்டத்தட்ட அந்த ஃபுல் மார்க்ஸையும் என்ன செய்யலாம், 140 அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு 140+ எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக ஃபஸ்ட்டு பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர்ஸ், அதே மாதிரி அதையெல்லாம் என்ன செய்யுங்க, எஸ்ஏ ப்ராக்டிஸ் முக்கியம். எம்சிக்யூக்கும் சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரக்சருக்கும் அப்படி தான். நான் ஸ்ட்ரக்சருக்கு வந்து தொண்டமானார கலெக்ஷன் ஒன்று வச்சுருந்தேன். அதில் என்ன செய்கிறது, அது ஒரே புக் எல்லா டேர்மும் கலந்த மாதிரி ஒரு புக். ஸோ அதிலே ஒரு 5 தடவை செஞ்சுருப்பேன் நான். அதெல்லாம் ஒரே கேள்வி தான், ஆனாலும் திரும்ப என்ன செய்கிறது. அது படிக்கிற டைம் எப்படி செஞ்சதுன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் முடிய அதில் வந்து கேள்விகளை தேடி செய்கிறது. ஸோ அது அப்படியே பழக்கமாயிரும். அப்போ லாஸ்ட் டைமில் என்ன செஞ்சது, ஃபுல் பேப்பரும் செஞ்ச மாதிரி போயிடும். இருந்தாலும் என்ன செய்கிறது, திரும்ப செய்கிறது. சரிதானே? ஓகே, திரும்ப செஞ்சு பார்க்குறது. அப்போ அப்படி தான் பார்க்குறது, ரிசோர்ஸை பார்க்குறது, ரிப்பீட் பண்ணுறது, அதே மாதிரி தான். ஏன்னா பயாலஜிக்கு வேறு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் பார்த்த ஐடியா சரிதானே? அப்போ அந்த அளவில் மேக்ஸிமம் வந்து உங்களால் என்ன செய்யலாம், ஓரளவு நாலேஜை வந்து கெயின் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா இருக்கிற டைமில் கூட கேள்வி தான் நீங்கள் பாருங்கள். சரிதானே? அதான் சொன்னேன், தனியாக என்ன சொல்கிறது, தியரியை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் கொஷின் பேஸ்ட் ரிவிஷனாக வந்து இந்த இருக்கிற டைமுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக சொல்லணும்னு சொன்னால், எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறது, எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. பயாலஜியை பொறுத்தவரையில் இவ்வளோ செஞ்சால் ஸ்கோர் பண்ணலாம். அதை விட என்னோட எழுத்துக்களை வந்து வடிவாக எழுதி கொள்ளுங்க. சரிதானே? நிறைய இடங்கள் நான் பேச்சு வாங்கிக்கிறேன், எனது ரைட்டிங் கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி. உங்களோட விஷயம் வந்து சரியாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட எழுத்து கிளியர் இல்லாட்டி என்ன செய்வாங்க, ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி யாரோ நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி வந்து அங்கே போய் பேப்பர் திருத்த போகிறல. சரிதானே? யாருன்னே தெரியாதவரால் திருத்தும். ஸோ அதனால் வந்து கவனமாக அவங்களோட ரைட்டிங்கையும் வந்து வடிவாக பார்த்துக்கொள்ளுது. சரிதானே? எக்ஸாம் எழுதுகிற டைம் வடிவாக எழுதுங்க. அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை பயாலஜிக்கு சில பேர் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரை விட எஸ்ஐக்கு சில பேர் டைம் காணாமல் போகும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி என்ன கண்டென்ட் எழுதணும், அது என்ன மாதிரி செய்யணும், எல்லாமே இந்த இருக்கிற டைமுக்குள்ளே அவங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து. அதான் சொன்னேன், எல்லாத்தையுமே டைம் வச்சு செய்யுங்க. எஸ்ஏன்னா 30 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸை வச்சு செய்ய வேணாம். சரிதானே? ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே டைம் வச்சு ஃபுல்லாக எழுதி ட்ரை பண்ணுங்கள். அந்த 20 மினிட்ஸுக்குள்ளே மிச்சம் ட்ரை பண்ணுங்கள். சரிதானே? உங்களால் என்ன அதுக்குள்ளே எழுதிடுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில், கெமிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாக மூணு பாடத்தில் ஒப்பிடும்போது ஒரு ஈஸியான பாடம்னா வடிவாக ஒரு ஆள் நோவலாக படிக்கிற ஆள் செய்யக்கூடிய ஒரு பாடம் தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியிலையும் இதே கதை, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர், எஸ்சிக்யூ. கெமிஸ்ட்ரியிலையும் இப்போ நான் பார்க்குற வரையில் இந்த முக்கியமாக என்ன சொல்கிறது, அநேகமாக நோட்ஸ் வந்து கூடுதலாக ஒரு 99% வந்து
உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருந்தால் கேட்குறான். சரிதானே? அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையில் நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ்லேருந்து வரது தான். கேள்வி செஞ்சால் தான் என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அப்படி தான். மெயினாக வந்து பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் இருக்க போகுது. ஸோ இருக்கிற டைமுக்குள்ளே என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ சில விஷயம் வந்து உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். அந்த விளங்காமல் இருக்கிற விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். இப்போ எல்லாத்தையும் படிக்க நினைச்சா கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற கெப்புக்குள்ளே. ஸோ மெயினாக இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால், இப்போ ஆர்கானிக்கில் இத்தனை கேள்வி வருது, இன்ஆர்கானிக்கில் இத்தனை கேள்வி வருது. அப்போ எத்தனை கேள்வி வருதுன்னா உங்களுக்கு ஒரு அனலைஸ் ஒன்று தெரிஞ்சிக்கும் கட்டாயம். அப்போ எதுக்கு கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தோட பார்த்துக்கொள்ளுங்க. சரி, முதலாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் மறக்கவும் கூடாது, தெரியாத விஷயத்த அப்படியே விடவும் கூடாது. ஸோ தெரியாத விஷயத்த தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள், தெரிஞ்ச விஷயத்த இன்னும் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு தான் கேள்வி செய்கிறேன். கேள்வி செஞ்சால் விளங்கும், இது தெரியும் இது தெரியாது எனக்கு, அப்போ இதை நான் கொஞ்சம் கூட பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு விஷயம் விளங்கும். சரிதானே? ஸோ மெயினாக மார்க்ஸ் தரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னு சொன்னால் ஆர்கானிக், அது எல்லாருக்கும் வடிவ மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாடம். சரிதானே? அதே மாதிரி இன்ஆர்கானிக்கும் அதே மாதிரி தான். கால்குலேஷன், சில கால்குலேஷன் அதெல்லாம் பாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஜென்ரல் வந்து நார்மலாக எல்லாருமே மார்க்ஸ் இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறது, பெருசாக கஷ்டமாக வந்து கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ சயின்டிஸ்ட் அப்படி இப்படின்னு கேட்பாங்க தானே முதலாக கேள்வி எல்லாம். அதுக்கு பெரும்பாலும் எல்லோரும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, இதை இவர் கண்டுபிடிச்சார் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதை நான் இந்த டைமில் என்ன சொல்கிறது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயம் என்னென்னா அந்த ஏபிசிடி கொஷின்ஸ், அதே மாதிரி கூட்டு கேள்வியில் வரும் தானே. ஸோ அதுக்கெல்லாம் மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்வி. சரிதானே? அது மெயினாக ஆர்கானிக்கெல்லாம் வந்து கூடுதலாக ரிசர்ச் புக்லேயே தான் கேட்குது அந்த கூட்டு கேள்வியெல்லாம். அதே மாதிரி சில படம் போட்டு கேட்கலாம், அது பாஸ் பேப்பர். ஸோ அந்த கூற்று கேள்விகள், அது மாதிரி இந்த ஏபிசிடி கேள்வி, இது ரெண்டுமே மெயின் ரிசோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் புக்கும் பாஸ் பேப்பர் தான். ஸோ அந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூஸ் அண்ட் ரிசோர்ஸ் புக்கை வடிவாக வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது 100% கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 நீங்கள் எடுக்கலாம். சரிதானே? மெயினாக ரிசோர்ஸ் புக்கும் அந்த வசனம் கூட மாற்றாமல் போட்டிப்பாங்க. ஸோ அப்போ ரிசோர்ஸ் புக்கையும் பாஸ் பேப்பர்லேருந்து தான் மெயினாக அந்த மாதிரி கேள்விகள் என்ன செய்கிறது கூடுதலாக வருது. இதில் இந்த ஏபிசிடி கொஷின்ஸுக்கும் அதே மாதிரி எங்களோட கூட்டு கேள்விகளுக்கு. மற்றபடி ஃபஸ்ட் 30 கேள்வியும் வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரல் அது மாதிரி மற்ற திங்ஸ் எல்லாம் கலந்து மிக்ஸ் அடித்து வரும். அது மாதிரி கால்குலேஷன்ஸும் வரும். கால்குலேஷனும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இப்போ இந்த டைமில் என்ன சொல்கிறது, இது ஒரு ரிவிஷனுக்கான ஒரு பகுதி. இப்போ இந்த டைமில் திரும்ப ஃபுல்லாக படிக்கலாது. ஸோ என்ன செய்யுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க எல்லோரும். ஸோ இருந்தாலும் கொஷின்ஸை கொஞ்சம் கூட செஞ்சு என்ன செய்யுங்க, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் எப்படி செய்வேன்னு சொன்னால், இப்போ பேப்பர் செய்கிறதுக்கு ஒரு முறை உண்டிக்கு. இப்போ நான் எப்படி செய்கிறேன்டா, ஃபஸ்ட் கடைசி 10 கேள்வி செய்கிறேன். ஏன்னா 10 கூட்டு தானே, உங்களுக்கு தெரிஞ்சால் மார்க் பண்ணுறேன், இல்லாட்டி இல்லை தான். அப்போ டக்குன்னு அதை மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சால் வடிவாக மார்க் பண்ணிடலாம். ஸோ 10 கேள்வி மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, அதுக்கு அவ்வளோ பெருசாக டைம் பிடிக்க போகிறது இல்லை. அதுக்கு ஒரு ஏபிசிடி கேள்விக்கு வருது, அதையும் டக்குன்னு ஓரளவு மார்க் பண்ணிடலாம். சில டைம் கால்குலேஷன் கேள்வி வரும், இப்போ அது இல்லாமல் நார்மலாக தியரி கேள்வியை மார்க் பண்ணி முடிச்சிடலாம். முடித்த உடனே ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டா இப்போ ஃபஸ்ட் 30 கேள்வி இருக்குதானே, அதில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் தியரி கேள்வி ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடுவேன். தியரி கேள்வின்னா இப்போ தான் தெரிஞ்சால் மார்க் பண்ணுறது, இல்லாட்டி கெஸ்ஸிங்லேயாவது போடுறது தான். அப்போ போட்டுட்டு அதுக்கு போகிறது தான் கடைசியாக கால்குலேஷனை பார்க்குறது. ஒரு நல்லாவே டைம் இருக்கும். ஸோ அதில் என்ன செய்கிறது, கால்குலேஷன் கேள்வியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அப்படி தான் நார்மலாக நான் செய்கிறது. உங்களுக்கு ப்ரிஃபர்டான முறையில் என்ன செய்யுங்க, செஞ்சு கொள்ளுங்கள். எது ஈஸியாகிக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எம்சிக்யூவை பொறுத்தவரையில் இதான் என்ன சொல்கிறது, பாஸ் பேப்பர் அண்ட் ரிசோர்ஸ் புக் ரெண்டையும் வச்சுக்கொண்டு என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிதானே? ஒவ்வொரு இயராக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, என்வரன்மெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுகளில் இருந்தும் கூட கேள்வி வருது. நாங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறேன், எஸ்ஏல வந்து அதை எடுக்கிறீங்கள தானே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாடத்தை படிக்காமல் எக்ஸாம் எழுதுகிறாக்கலாம் இருக்குது. சரிதானே? ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாடம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்லேயும் கொண்டு வந்து அதை என்னது சொல்கிறது, இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியலையும் கலந்து கூட என்ன செய்கிறான், இப்போ கேள்வியில் போடுறான். ஏன்னா கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ எல்லா பாடத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், வடிவாக படிச்சிருக்கி தான் வேணும். ஸோ இருக்கிற டைமுக்குள்ளே மேக்ஸிமம் வடிவாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிதானே? ரிவிஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ஓரளவு படிச்சிருப்பீங்க. சரிதானே? ஓரளவு படிச்சிருப்பீங்க எல்லோரும். அப்போ இருக்கிற டைமுக்குள்ளே இன்னும் என்ன செய்யும், என்ஹான்ஸ் பண்ணுறது தான். அப்போ
தனித்தனியாக அந்த பெரித்தெரிப்பு இந்த பெரித்தெரிப்புன்னு இருக்குது எனக்கு கெமிஸ்ட்ரியில். ஸோ அதில் வடிவாக உங்களோட சேர்மாஸ் வந்து தந்திருப்பாங்க, எல்லாமே பிரித்து தனித்தனியாக தந்திருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வி ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. அது இங்கே வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன செய்யுங்க, அதில் வச்சுக்கொண்டு எம்சிக்யூஸ் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்ஏ செஞ்சு பழகுனா அது என்ன சொல்கிறது, எம்சிக்யூஸுக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. சரிதானே? எல்லோரும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுப்பீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மெண்ட்டில் முக்கியமாக வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கட்டாயம் கேள்வி கூட வரும்னு சொன்னால் இம்பார்ட்டண்டான பகுதி, அதாவது மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கக்கூடிய பகுதி. ஆனால் சில டைம் படிக்காமல் விடுறார்கள். ஸோ அதனால் அது வரையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்கானிக்கை பற்றி பெருசாக பேசணும்னு தெரியலை. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிவாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதுதான் மாற்றீடு, அதில் வரும். கூடுதலாக ரிசோர்ஸ் புக் தான். ரிசோர்ஸ் புக்கில் மாற்றீடுகளுக்கு என்ன படம் இருக்கோ அதே படம் தான் உங்களோட ஸ்கீம்லேயும் வரும். எந்த ஸ்கீம் எடுத்து பாருங்கள். சரிதானே? ஸோ ரிசோர்ஸ் புக்கில் அவன் என்ன மாதிரி படம் கொடுத்திக்கிறானோ அதே மாதிரி தான் தாக்கம் வந்து உங்களோட ஸ்கீம்லேயும் கொடுத்திப்பான். ஸோ ரிசோர்ஸ் புக்கில் உள்ள படங்கள் கட்டாயம் ஒருக்கா இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக்கையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? சரியாக இருக்காண்டு தமிழ் மீடியத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கீம் கொடுக்குறது. இப்போ ஐதான போடணும், அது போடக்கூடாது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சரிதானே? ஸோ அதுகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கேயும் ஸ்கீம்ன்ற விஷயம் முக்கியம். கட்டாயம் 3 பாடத்துக்கும் நியூ சிலபஸுக்குரிய ஸ்கீம்ஸை வந்து வச்சுக்கொள்ளுங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஆக முக்கியம், கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஃபிசிக்ஸுக்கு தான், அந்த கெமிஸ்ட்ரிக்கு நல்லாவே முக்கியம். ஏன்ட்டு சொன்னால் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய விஷயம் சில டைம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சில விஷயங்களை. இன்றைக்கு இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் பழைய சிலபஸ் யூஸ் பண்ணுறார்கள் இருக்கு. ஸோ அதில் வந்து பழைய தாக்கு பொருட்கள் எல்லாம் போட்டும் என்ன செய்வாங்க, சில தாக்கங்களை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ கூடுதலாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தாக்கங்கள் எல்லாமே உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் உள்ளதாக தான் இருக்கணும் மேக்ஸிமம். சரிதானே? அது உங்களோட ப்ராக்டிக்கல் புக்கும் மேய்க்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஆனால் மெயினாக ரிசோர்ஸ் புக்கில் உள்ள தாக்கிகள் எப்படி ரிசோர்ஸ் புக்கில் தந்திருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? சில சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் ஒருக்கா பார்த்து சார் மாதிரி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பிட்டு என்ன செய்யுங்க, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ மேக்ஸிமம் பிழை வர மாதிரி என்ன செய்யுங்க, தாக்கங்களை எழுத ட்ரை பண்ணுங்கள் ரிசோர்ஸ் புக்கில் உள்ள மாதிரி. மற்றபடி என்ன சொல்கிறது, இன்ஆர்கானிக் எடுத்தாலும் அதில் கால்குலேஷன் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் தான். இருக்கிற பாசவர்களையே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு கட்டாயம் ஸ்கீம் முக்கியம். ஏன் கெமிஸ்ட்ரி ஸ்கீம் முக்கியம்னு சொல்லணும்னா ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் தருவான். சும்மா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷன் கேள்வி எடுத்தால் உன்னோட சாரணத்தினிவு காண்றதுக்கு கூட 10 மார்க்ஸ் கொடுப்பான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டி கூட தந்த பொருட்களில் மூல அளவை கண்டு போட்டு, அதே மாதிரி என்னென்ன மூல அளவை காணலாமோ அதை கண்டு போட்டு, தெரிஞ்ச தாக்கத்தில் எழுதி போட்டு, அதே மாதிரி அதில் சாரணத்தினிவை கண்டு போட்டாலே இப்போ அது 75 மார்க்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் கூட எடுக்கலாம் அதை வச்சுக்கணும். சரிதானே? ஃபைனல் கால்குலேஷன் அதுக்கு கூட அவ்வளோ மார்க்ஸ் வராது. ஸோ முதல் எழுதுறதுக்கு தான் பெரிய மார்க்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுமோ தெரியாதோ, டைம் இல்லை என்ன செய்யறேன்னு தெரியாட்டி என்ன செய்யுங்க, இந்த வேலையை பாருங்கள். மேக்ஸிமம் என்ன செய்யும், மூளை தெரியுமா கண்டு போட்டு தெரிஞ்ச தாக்கங்களை எழுதிட்டு, அதாவது தெரியாட்டி சரிதானே, ஒன்றும் செய்யலாத கட்டம் அப்படின்னு என்ன செய்யுங்க, இதில் எழுதி கொண்டா நார்மலாக மார்க்ஸ் வரும். அதை தவிர பிளாங்காக விட்டு வராதிங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ். ஸோ கட்டாயம் ஸ்கீமை வச்சு ஒப்பிட்டு இது தான் எழுதணும், இது எழுதணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் கேள்விகளை வடிவாக நிறைய செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் கேள்விகள் நல்ல பிரயோசனம். சரி, அதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட. ஸோ அதில் மெயினாக செஞ்சு பாருங்கள். கால்குலேஷனுக்கு, இன்ஆர்கானிக் கால்குலேஷன்ஸுக்கு. அதே மாதிரி இன்ஆர்கானிக் தாக்கம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதையும் ஒருக்கா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆர்கானிக் வந்து குறைஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய பகுதி. இப்போ பாட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே ஆர்கானிக்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர், நானும் தான். அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறது, குறைஞ்ச நேரத்தில் வந்து உங்களால் செஞ்சக்கூடிய மாதிரி அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதாவது எப்படி ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு எஸ்ஐ செய்கிறது, அதுக்கு பிறகு இன்ஆர்கானிக் எஸ்ஐ செஞ்சுட்டு ஸ்ட்ரக்சர் செய்கிறது, அப்படி செய்வாங்க. ஸோ அப்படி செஞ்சு என்ன செய்வாங்க, முடிச்சிடுவாங்க. அதாவது ஒரு செக்ஷனை ஒரு தடவையில் முடிச்சிடுவாங்க. அப்படியே மிரிக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த கேள்வியில் சில டைம் ஒரு மாதிரி டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அதாவது தொடர்ந்து இன்ஆர்கானிக்கே வராமல் இடையில கூட இண்டஸ்ட்ரியலில் சரி வர மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒன்றும் செய்யலை.
ஸோ அதில் வந்து ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சொல்கிறேன், எல்லா பாடமும் படிச்சிருந்தா தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக நீங்கள் என்ன செய்யலாம், பேப்பர் செய்யலாம். அதே மாதிரி என்னது ஃபிசிக்கலும் மெயினாக பேப்பர் ப்ராக்டிஸ் தான். அதோட உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் உள்ள கிராஃப்ஸ் அதுகளையும் என்ன செய்யுங்க, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வி செஞ்சு என்ன செய்யுங்க, அந்த தியரியில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதை இல்லைங்கதா கொஷின் செஞ்சு இதில் சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இதை உங்களோட ரிசோர்ஸ் புக்கை பார்த்தோ இல்லை நோட்ஸை பார்த்தோ உங்களை ஃப்ரெண்ட்ஸை கேட்டோ என்ன செய்யுங்க, இதில் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றபடி ஃபிசிக்கல் கொஞ்சம் சில டைம் கொஞ்சம் கூட எடுக்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, ஆர்கானிக் வந்து வளமையாகவே நார்மலாக செய்யக்கூடிய ஒரு பகுதி, அதாவது குறைஞ்ச டைமுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ஃபிசிக்கலுக்கு அந்த டைமை வந்து கொடுக்கலாம். ஏண்டா கெமிஸ்ட்ரி கூட ஆகலுக்கு டைம் எடுக்கிற பார்ட் 2க்கு. ஸோ அதனால் முக்கியம். அடுத்தது இந்த கேள்வியை சூஸ் பண்ணுறதும் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கேள்வி சூஸ் பண்ணுறதுலேயும் சில தவறுகள் விடலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த கேள்வி செய்யலாம்னா, நான் சில இடையில செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கேள்வி செய்யலாம் போகும். ஸோ இப்படி தான் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒன்றை கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம், ஆனால் அங்கே வந்து அந்த கேள்வி போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து ஒன்று வரும். ஸோ அதனால் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். அங்கே போய் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கொடுத்து ஒரு ஓவராலாக ரீட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸையும். இது என்னால் செய்யலாம் மாதிரி இருக்குது, ஒரு 150க்கு 120 என்னால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு கேள்வியை ரீட் பண்ணி போட்டு அது பிறகு அதை சூஸ் பண்ணுங்கள். உடனே எடுப்பில் என்ன சொல்கிறது, இது ஃபிசிக்கலி கேஸஸில் வரைக்கும் செய்ய போகிறேன்ட்டு கையை வைக்கக்கூடாது, சரிதானே. கேஸஸ்லேயும் அவன் கஷ்டமாக கேள்வி போடலாம் நினச்சா, சரிதானே. ஸோ ஒருக்கா ஓவராலாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த எஸ்ஏஸை சாய்ஸ் பண்ணுறது நல்லது. அது மாதிரி ஸ்டெப்ஸ் அதில் பார்த்துக்கொள்ளுங்க, மெயினான விஷயங்கள். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதே மாதிரி சில இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, வடிவ தெரிஞ்சிருக்கு. இப்போ CO2 கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அதில் சொலிட்ஸ் அப்படின்ட்டு லிக்விட் அப்படின்ட்டு என்ன போடணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஸ்கீமில் இருந்து வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. எதுக்கு அண்டர்லைன் பண்ணி இது இருந்தால் தான் மார்க்ஸ் கொடுங்க, ஃபுல் மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருப்பான் சில விஷயங்கள். ஸோ அதெல்லாம் ஸ்கீமை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்கீமை வச்சு கொண்டு பார்த்து வடிவாக என்ன செய்யுங்க, உங்களோட மார்க்ஸை ஒரு மார்க்ஸாவது நீங்கள் என்ன செய்யலாம், கூட்டலாம். ஸோ இருக்கிற டைமுக்குள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா வடிவாக என்ன செய்யலாம், உங்களால் உங்களோட மார்க்ஸை கூட்டிக்கொள்ளே, சரிதானே. மெயினாக சொன்ன விஷயங்களை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர்ஸை வடிவாக செய்யுங்க, சரிதானே. மாடல் பேப்பர்ஸும் செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி தான் என்ன செய்யும் போகுது, சரிதானே. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் இப்போ ஃபிசிக்ஸை பார்ப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் ஆரம்பத்துலேருந்து படித்தா ஒரு ஈஸியான ஒரு பாடம் இருக்கிறதுலே ஈஸியான பாடம்னா அது ஃபிசிக்ஸாக இருக்கும். வடிவாக ஆரம்பத்துலேருந்து விரும்பி படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பாடம், இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் MCQ, SCQ, ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ. ஸோ இது மூணுலேயும் வந்து என்ன சொல்கிறது, வடிவாக ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஃபுல் ஸ்கோர் வந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். கம்ப்ளீட்டான ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்து வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் ஏழும், சரிதானே. இப்போ இருக்கிற டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சொன்ன அதே கதை தான். இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்ஸ் எடுத்தால் ஒரு கேள்வி சரிங்க, பாஸ் பேப்பர் தானே செய்ய போகிறீங்க, ஒவ்வொரு வருஷத்துலேருந்து செஞ்சுட்டு வர போகிறீங்க இருக்கிற டைம் கேப்புக்குள்ளே. அதே மாதிரி மற்ற பேப்பர்ஸும் செய்வீங்க. அப்படி செய்யும்போது ஒரு கேள்வி வருது, மெக்கானிக்ஸில் ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் ஒரு கூற்று கேள்வி ஒன்று வருது. மெயினாக கூற்று கேள்வியும் நல்லா கதைக்கிறேன். கூற்று கேள்வி ஒன்று வருதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று சரியாக இருக்கும், 4 பிழையாக இருக்கும். அந்த 4 பிழையானதையும் அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், திரும்ப கேட்கலாம். ஸோ சரியானதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளாமல் இது ஏன் பிழைன்றும் என்ன செய்யுங்க, ஒருக்கா நோட் பண்ணி கொண்டு போங்க. அதை ஒரு தியரியில், உங்களோட தியரியில் நீங்கள் அதையும் அட் பண்ணி கொள்ளுங்க, சரியா. எல்லா கூற்றுமே அங்கே ஒரு தியரி தான். ஸோ அந்த எல்லாத்தையும் அட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாஸ்டான ஒரு நாலேஜ் வந்து உங்களால் கெயின் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் கேள்வி செய்கிறதுல ஒரு பிரயோசனத்தை வந்து அடைஞ்சு கொள்ளலாம். அதை தவிர செஞ்சேன், சரி போட்டேன், என்ன சொல்கிறது, கால்குலேட் பண்ண வந்ததுன்னு இருக்காமல் அது என்ன சொல்ல வருது, அதோட பேசிக் கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அது இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். MCQ மட்டும் இல்லை, SCQ ஸ்ட்ரக்சர்ஸ் மூணுக்குமே வந்து அது கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிதானே. ரைட். அதே மாதிரி MCQ கடும் ப்ராக்டிஸ் தான். இருக்கிற கேள்வி பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், எந்த பேப்பர் வந்தாலும் என்ன சொல்கிறது, வடிவ எடுத்து பண்ணிங்கன்னா நான் சரி என்ன சொன்னால் அதான் பேப்பர் ப்ராக்டிஸ் செய்கிறது. சிங்கள பேப்பரையும் எடுக்கிறது, இங்கிலீஷ் மீடியம் பேப்பரையும் எடுக்கிறது, சிங்கள மீடியம் பேப்பர் எடுத்து அதை Google Translateல போட்டு செய்கிறது. ஸோ அப்படி
ஆசைப்பட்டேன்னு செய்கிறது, விரும்பி விரும்பி செய்கிறது. புதுசாக வேறு கேள்வி இருக்கா, வேறு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி செய்கிறது. ஸோ அதான் என்ன சொல்கிறது, ஒரு விருப்பத்தோடு படிச்சிங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு பாடம் தான் இது படிச்சிருந்தால். அதே மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து என்ன செய்யுங்க, உண்மையாக தேதி தெளிவில்லாட்டி வந்து இங்கே கேள்வி செய்யலாது. ஸோ அது முதலாவது விஷயம். ஸோ கேள்வி செய்யும்போது அது செய்யலாமல் இருக்குன்னு சொன்னால் தயவு செஞ்சு யூடியூப்பில் பார்த்தோ அல்லது உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி கேட்டோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டோ அதை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க இப்போவே, சரிதானே? அல்லது உங்களோட நோட்ஸை பார்த்தோ கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஒரு தியரி கிளியர் இல்லாட்டி என்ன செய்யலாது, நீங்கள் அந்த கேள்வியை தொடையலாது. தியரி தெரிஞ்சால் தான் என்ன செய்யலாம், ஒரு கேள்வி செய்யலாம். ஸோ அதனால் இருக்கிற டைமுக்குள்ளே மேக்ஸிமம் தெரியாத தியரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. தியரிஸ் ஞாபகம் இருக்கணும். என்ற சில டைம் மெசேஜ்லேயும் கேட்பான், இந்த விதியை சொல்லுங்கள் அந்த விதியை சொல்லுங்கன்ட்டு. ஸோ ஞாபகத்தில் இருக்கணும், தெளிவாக்கி கொள்ளுங்கள். எம்சிக்யூ செய்யும்போது திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? இந்த மாதிரி எழுதணும், அந்த மாதிரி தான் எழுதணும் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் ஸ்கீம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பிறகு அதே மாதிரி எம்சிக்யூஸ் வந்து செய்யும்போது கட்டாயம் இந்த கூற்று கேள்விகள் தான் இம்பார்ட்டன்ட் கூட. ஏண்டா கூட பிளவிடக்கூடிய பகுதி. அது மாதிரி உங்களோட ஃபிசிக்ஸ் ரிசோர்ஸ் புக்லேயும் சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். முக்கியமாக அந்த கடைசி பாடங்கள், அதாவது கடைசியாக வர அந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதுகள் சம்மந்தப்பட்ட பாடங்களில் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் இருக்கும், எக்ஸ்ரேஸ் அது இதுண்டு. ஸோ அதுக்கு ஒருக்கா உங்களோட ரிசோர்ஸ் புக்கையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் சில விஷயங்கள் இருக்குது, அதாவது சிலது மேலதிகம் போட்டிருப்பான், சிலது நார்மலாக இருக்கும். அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா கூட்டு கேள்வியில் கேட்கலாம், முதல் 5-10 வர கேள்விகளில் அதெல்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ எம்சிக்யூ பாயிண்ட்ஸ் அதுகள் தான். மாதிரி எம்சிக்யூ பாயிண்ட்ஸுண்டு சொல்கிறதுக்கு வேறு என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் 50 கேள்வி. இதுலேயும் அப்படி தான் தியரி பாட்டை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டே செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நாங்கள் கால்குலேஷன் பாட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உண்மையாக வடிவாக செய்யலாம், சரிதானே? இப்போ இருக்கிற டைமுக்குள்ளே மேக்ஸிமம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் பேஸ்ட் ரிவிஷன் மாதிரி செய்யுங்க, சரிதானே? ஒரு கேள்வி சைடுன்னு மட்டும் இருக்காமல் அதில் தியரிஸையும் ஒரு திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க, வடிவாக கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிகல்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் புக் வந்து எல்லா டைம் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால், ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் படிக்கிற டைம்லேயே வந்து ஒவ்வொரு ப்ராக்டிகல்ஸுக்கும் பாஸ் பேப்பர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் தானே. ஸோ ப்ராக்டிக்கல் புக்கில் உள்ள விஷயம் அதே மாதிரி பாஸ் பேப்பர் செய்யும்போது பாஸ் பேப்பர்ஸில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸ்கீமில். அதை என்ன செய்கிறது, நோட் பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்களும் இந்த டைமுக்குள்ளே அதை செஞ்சலாம், நினச்சா செய்யலாம். ஒரு 1 வீக் டைம் எடுத்து கூட அதெல்லாம் செய்யலாம். அதாவது எல்லா படமும் படிக்கிற டைமில் அதையும் ஒரு வேலையாக செய்யலாம், சரிதானே? எப்படி பாசிபிள் ஸ்ட்ரக்சர் செய்யும்போது சில ஸ்ட்ரக்சர்ஸில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து சில கொடுத்திருப்பாங்க ஸ்கீமில். இப்போ அதுகள் எடுத்து என்ன செய்யுங்க, உங்களோட ப்ராக்டிக்கல் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறீங்கன்னு சொன்னால், அந்த கேள்வி செய்கிறீங்கன்னா அதில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதையும் என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கொள்ளிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸாக மாறிடும். இப்போ ஃபைனல் எக்ஸாம் போகும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்குது, சரிதானே? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் நோட்டுன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் செய்கிற மாடல் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அதில் வர இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை இப்படி தொகுத்தெடுத்து வச்சிங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப் ஆகிக்கும் இந்த இருக்கிற டைமுக்குள்ளே. ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருமே வடிவாக மார்க்ஸ் எடுக்கலாம், வடிவாக படித்தா வடிவாக மார்க்ஸ் எடுக்கலாம். 20க்கு 15க்கு மேலே என்ன செய்யலாம், ஒரு ஸ்ட்ரக்சரில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு அதான் முக்கியமான விஷயம். அடுத்தது படங்கீரை சொல்லுவான். ஸோ வடிவாக அந்த இருக்கிற படங்களை வந்து கீரை ட்ரை பண்ணுங்கள். இதில் மேலதிகமான தேவையான உபகரணம் என்ன அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் வடிவாக அந்த படத்தை கீறி பழகுங்க. அதாவது என்னென்ன தேவை, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லா டைம் வடிவாக நோட்ஸ் இருக்குது. என்ன எல்லா டைமே நோட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் நோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுகளில் பார்த்து வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க திரும்ப திரும்ப. அதே மாதிரி உங்களால் சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம், இதெல்லாம் வரலாம் இதெல்லாம் வரலான்னு கெஸ் பண்ணலாம். பட் இதான் வர முடியல, சரிதானே? இந்த முறை வந்தது அடுத்த முறை திரும்பியும் போடலாம், சரிதானே? வேறையும் போடலாம். ஸோ அதனால் எதையும் இங்கே கெஸ் பண்ண இயலாது. பட் என்ன, ஒரு சின்ன இது ஒன்று நாங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வச்சுக்கொள்ளுங்க. பட் அதையே நம்பி போக வேணாம், சரிதானே? கெஸ்ஸிங்ஸை நம்பி தயவு செஞ்சு போயிடாதீங்க, சரிதானே? ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சருக்கு மெயினாக இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கும் ஸ்கீம் இம்பார்ட்டன்ட். ஸ்கீம் அண்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க் புக் ரெண்டையும் நோட்ஸ் முக்கியம். அதில் உள்ள வேர்டிங்ஸையே இங்கேயும் பாவிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ரிசோர்ஸ் புக்லேயும் சில அடிஷ்னலாக ப்ராக்டிக்கலுக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ மீட்டர் பிரிட்ஜ் அதுகளுக்கு மீட்டர் பிரிட்ஜ்
அதுகளுக்குரிய நோட்ஸ் வந்து உங்களோட ரிசோர்ஸ் புக்லேயும் இருக்கும். ஸோ அதையும் என்ன செய்யுங்க, ஒருக்கா வடிவாக பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி தியரி கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். அடுத்தது வந்து எஸ்ஏஎஸ் வரும்போதும் இங்கேயும் வந்து எஸ்ஏயை பொறுத்தவரையில் எஸ்ஏ செலெக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு சொன்ன மாதிரி ஒருக்கா ஒரு 1 minute 2 minute ஒதுக்கி என்ன செய்யுங்க, வடிவாக பாருங்கள் என்னென்ன எஸ்ஏஸை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னா டைம் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இது என்னால் செய்யக்கூடியதாக இருக்குது இந்த டைமுக்குள்ளே இருந்தால் அந்த எஸ்ஏஸை வடிவாக பார்த்து சூஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிதானே? ஓகே. அதே நேரம் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணி படிக்கல. அது இப்போ நான் மெக்கானிக்ஸ் தான் செய்ய போகிறேன், சவுண்டில் தான் செய்ய போகிறேன், லைட்டில் தான் செய்ய போகிறேன், நீங்கள் ஒரு நாளுமே சூஸ் பண்ணி இந்த டைம் படிக்கல. என்ன கேஸ்னால் இப்போ நாங்கள் ஒன்றை சூஸ் பண்ணி படிப்போம், ஆனால் அதில் அவன் ஒரு வருஷம் ஈஸியாக போட்டிப்பான், ஒரு வருஷம் கஷ்டமாக போட்டிப்பான். ஸோ பேப்பர் எப்படி கேள்வி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. சரிதானே? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, பேசிக் தியரி அண்ட் அதோட சரௌண்டாக நீங்கள் கொஸ்டின் செஞ்சு கெயின் பண்ண நாலேஜ், இது ரெண்டையும் வச்சு கொண்டு, அதாவது ஒரு 100 கேள்வி செய்கிறீங்கன்னா புதுசாக ஒரு பேப்பர் வருது 160 பேப்பர், அப்போ ஏற்கனவே செஞ்ச நாலேஜை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, அந்த கேள்வி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் நீங்கள் விஷயம். அதை தவிர நான் படித்து தான் வரணுண்டு எந்த இதுவும் இல்லை. சரிதானே? ஓகே. அப்போ அதான் முக்கியமான விஷயம். ஏன்டாவது இப்போ நான் வந்து கூடுதலாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். ஆனால் நான் செஞ்சது வந்து எலக்ட்ரிசிட்டி கேள்வி. ஏன்னா எனக்கு பார்க்காத ஈஸியாக இருந்தது எலக்ட்ரானிக்ஸை விட, அதாவது குறைஞ்ச டைமில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இதான் விஷயம். இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்துருந்தேன்டா அது வேறு விஷயம், விளங்குதா? ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எல்லா பார்ட்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல எது வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ன நல்லது. அதே மாதிரி எஸ்ஏ எழுதுறதுக்கு சில முறைகள் இருக்குது. சவுண்ட்பாடை இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஸ்கீமை பார்த்தா உங்களுக்கு வடிவாக தெரியும், விளங்குதா? சில இடங்களில் என்னது சிலர்கள் வந்து என்ன சொல்கிறது, வேறு பிரதியீட்டுக்கு மார்க்ஸ் இருக்கும். அதாவது இப்படி தான் சமன்பாடு பிரதியீடு ஆன்சர் இப்படி தான் ஒன்று மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை ஸ்கீமை பார்த்து என்ன மாதிரி எழுதணுன்றது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன இப்படி தான் சிலாக்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, அதாவது செஞ்சு எடுத்துடுவாங்க. ஒரு அது 10 நியூட்டன்னா 10 நியூட்டனை போட்டுருவாங்க. ஆனால் ஸ்கீமை பார்த்தா அவன் 10 நியூட்டனுக்கு 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பான், அதுக்கு முன்னுக்கு வர ஸ்டெப்ஸுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அநியாயமாக அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், 2 மார்க்ஸை இழக்கிறார். ஸோ மெயினாக என்ன செய்யுங்க, ஸ்கீமை பார்த்து என்ன ஸ்டெப்ஸை நான் எப்படி எழுதணும் என்ன மாதிரி விஷயத்தை என்ன செய்யுங்க வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸையும் கெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் என்ன செய்யலாம், படம் கேட்கலாம். அதாவது லைட்லெல்லாம் நுணுக்கு காட்டி அதுகள் தொலைக்காட்டி அதுகள்கிட்ட படம் வந்து கேட்குற செப்பஞ்செய்ய படம் வந்து கேட்பான். ஸோ அதுகளில் வந்து வடிவாக உங்களோட ரிசோர்ஸ் புக்கள் ப்ராக்டிக்கல் நோட் புக்ஸில் இருக்கிற மாதிரி கீரை ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் ஆக இம்பார்ட்டன்ட். ஸோ படங்களையும் கீறி ட்ரை பண்ணுங்கள். இங்கே மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் 7 மணி அளவு பேப்பர் செஞ்சு உங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட பிரச்சனை தீக்கிற ஆற்றலை வந்து வளர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கொள்ளுவீங்க. அது உங்களுக்கு அடுத்த கேள்வி செய்யும்போது ஹெல்ப் ஆகிக்கும். ஸோ இருக்கிற டைமில் மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ், அதாவது ஸ்கீம் உள்ள பேப்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதில் உள்ள ஆன்சர்ஸை உங்களோட ஆன்சர்ஸோட ஒப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் பெண்டிங் வச்சுக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் இந்த தியரி வந்து கிளியர் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் என்ன செய்யுங்க வடிவாக கிளியர்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இப்படி தான் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்சிக்யூ 3க்குமே இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம், பேசிக்கான விஷயம். சரி தானே? ஸோ ஃபிசிக்ஸு இருக்கிற டைமில் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 10-15 மார்க்ஸாவது என்ன செய்யலாம் உங்களால் வந்து கூட்டக்கூடியதாக இருக்கும். சரி தானே? ஸோ ரிவிஷன் அதோட கொஷின் செஞ்சு என்ன செய்யுங்க ஒரு மாதிரி வடிவாக நீங்கள் பாஸ் பேப்பர்ஸு மாடல் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கொண்டு உங்களை ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம் ஒரு நல்ல முறையில் குறிப்பிட்ட டைம் கேப்பில் செய்யக்கூடியதாக இருக்குது. சரிதானே? டைம் மேனேஜ்மெண்ட் ஆக முக்கியம். ஸோ டைம் வச்சு எல்லாத்தையுமே செய்ய ட்ரை பண்ணுங்கள். சரிதானே? அடிஷ்னலாக என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், முதலாவது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யுங்க ஒருக்கா வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்டா இப்போ கூடுதலாக டெங்குக்குரிய ரிஸ்க் எல்லாம் இப்போ கூட. சரிதானே? ஸோ அந்த ரிஸ்க்லாம் என்ன செய்யுங்க மாட்டிடாங்க. ஸோ நல்ல ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ அது முக்கியமான விஷயம். ஸோ மென்டல் ஹெல்த்தோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டுமே இந்த வேலை இல்லை, உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. 1000 பேர் 1000 கதை சொல்லுவாங்க அந்த டைமில் தான் வந்து உங்களால் இல்லாது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து வடிவாக நீங்கள் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குரிய சப்போர்ட்டிவான விஷயங்களை வந்து வச்சுக்கொண்டு வடிவாக உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டையுமே கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் தூக்கம் எல்லாம் இம்பார்ட்டண்ட். சரிதானே? என்ன சொல்கிறது, தூக்கம் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக
தூங்காமல் படிக்கிற கிழமைக்கு சிலாக்கள் வந்து படிக்கிற டைம் ஒன்று இருக்குது. சிலாக்கள் நைட்டில் படிப்பாங்க, சிலாக்கள் மார்னிங்கில் படிப்பாங்க. அது அவங்களோட டைம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி மிச்சம் தூங்காமலாம் இருக்க வேணாம், சரியா? ஒரு மினிமம் 5 hours ஆகுது என்ன செய்யுங்க, இந்த டைம் பீரியடில் 5 to 6 hours ஆகுது தூங்க ட்ரை பண்ணுங்கள், சரிதானே? அவ்வளோ விடிய இருந்து படித்து ஒரு பிரயோசனம் இல்லைக்க போகிறது இல்லை, சரிதானே? அரைவாசி மண்டல இருக்கும், அரைவாசி இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்குரிய டைம் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் படிக்கிற டைமில் சரியாக படிங்க, அவ்வளோதான். படிக்கிற டைமில் ஃபோனோ அது இதை பார்த்துட்ருக்காமல் படிக்கிற டைமில் சரியாக படிச்சிங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிக்க போகிறது இல்லை. ஸோ இருக்கிற டைமில் அப்படியே படிங்க, சரியா? ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸாம் என்னதான் எக்ஸாம் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி, ரெண்டுமே மேட்ச் ஆகாட்டி நீங்கள் என்ன செய்யலாது, என்ன தான் படிச்சிருந்தாலும் உங்களால் எக்ஸாம் செய்யலாமல் போகும், சரிதானே? ஸோ அதனால் கட்டாயம் இதையும் வடிவாக பார்த்து எல்லோரும் நல்லா எக்ஸாம் செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.